ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி காலையில் வந்து அன்னும் கொச்சவாக்கத்தில் இருக்க வெல்கம் ஹோட்டல் போகணும்னு சொல்லியிருக்கா. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அங்கே தான் போகிறோம். சென்னை வந்து கிட்டத்தட்ட 28-30 வருஷம் ஆகுது. நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட அந்த வெல்கம் ஹோட்டல் போனதில்லை. அபி ஏற்கனவே போயிருக்கான், அண்ணுவும் போனதில்லை. ரத்னா கேஃபேலாம் போயிருக்கலாம் அண்ணும். அதனால் அங்கே போய் இட்லி சாப்பிட்ணும் அப்படின்னாங்க. ஸோ பயங்கர கூட்டம், ரொம்ப ஃபேமஸ் போல். எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு டைம். கல்யாண வீட்டிலலாம் சில வீட்டில் நிற்பாங்க பார்த்தீங்களா, பந்தியில் சாப்பிட்டுட்டு இருக்க போய் பின்னாடி போய் இடம் பிடிக்கிறதுக்கு. இங்கேயும் அதே மாதிரி தான். ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கு பின்னாடி போய் தான் நின்றுட்டுருக்காங்க. அவ்வளோ கூட்டம். 6 மணிக்கே கிளம்பணும்னு நினச்சேன். வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு 7:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ பயங்கர சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. எனக்கு என்னவோ அந்த சாம்பார் டேஸ்ட் அவ்வளோவா பிடிக்கல. நார்மல் இட்லிக்கு வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் சாம்பார் தான் கொடுக்குறாங்க. இது வந்து வறுத்து அரைச்ச சாம்பார் போல். பொங்கல் எல்லாம் சூப்பராக இருந்தது. இட்லி வடை எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் கர்நாடகா ஸ்டைலில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு அதுக்கப்புறம் நான் ஒன்றும் வீடியோவே எடுக்கல. நெக்ஸ்ட் டே தான் அதுக்கப்புறம் இந்த விளாக் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ முந்தின நாள் ஈவினிங் ஃப்ரெண்டெல்லாம் போய் பார்த்துட்டு நைட்டு வர்றதுக்கே லேட் ஆயிடுச்சு. டின்னர் அங்கேயே சாப்பிட்டு தான் வந்தோம். வர்றப்போ அவங்க பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். ஸோ அண்ணு வந்து இன்னைக்கு லஞ்சுக்கு பன்னீர் கீ ரோஸ்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கா. அந்த ரெசிபி தான் பண்ணிகிட்ருக்காவ. தேங்காய் பால் சாதமும் பன்னீர் கீ ரோஸ்ட்டும். அதுக்கு தேவையான மசாலாலாம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு புளி வந்து ஊற வச்சுருக்கா. நான் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க, நாங்கள் சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்ணு மசாலா வறுத்துட்ருக்கா. அவள் வந்து ஆண்டி அரிசி எடுத்து கொடுங்க, கழுவி தரேன், ஏதாவது காயெல்லாம் வெட்டணுன்னா நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை அடிச்சுட்டு யூகேயில் 2-3 வருஷம் படிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கா. நாங்களும் ரொம்ப வருஷம் கழித்து தான் பார்க்குறோம். அதனால் நைட்டு ஃபுல்லாக கதை. ஒரு 4:30 மணி ஆகிடுச்சு எங்களுக்கு தூங்குறதுக்கு. நைட்டு அங்கேயே டின்னர் போக பாக்கி இருந்ததெல்லாம் அவங்க அம்மா பேக் பண்ணி கொடுத்தாங்களா. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதை தான் நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் சாப்பிட்டோம். இப்போ வந்து லஞ்சுக்கு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மசாலா நல்லா வறுபட்டுருச்சு பார்த்தீங்களா. இதை வந்து அரைச்சி எடுத்துக்கணும். அது கூட புளியெலாம் சேர்த்து ஒரு 1/2 kg பன்னீர் அதை வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். மசாலா வந்து முதல்ல இந்த ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா அது புளி சேர்த்து அரைக்கணும். கொஞ்சம் கிரேவி திக்னஸாக வேணுங்கிறதுக்கு நான் சொன்னேன், வேணும்னா 5-6 பீஸ் பன்னீர் போட்டுக்கோ அப்படின்னு. ஸோ பக்கா கீ ரோஸ்ட்னு இல்லாமல் நாங்கள் க்ரீம் எல்லாம் எங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். பார்த்திங்கன்னா நல்ல மசாலாலாம் ஆறிடுச்சு. ஸோ இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கணும். நான் இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிஸ்ட்டு கொடுத்துட்றேன், என்னென்ன வறுத்து அரைக்கிறோம் அப்படின்னு. ஸோ இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தப்போ ஹஸ்பண்ட் கீழே போயிருந்தாரா. எங்கள் ஃப்ரெண்டு வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க வேறு ஏரியாவுக்கு போகிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஒரு வாரமாகவே வாக்கிங்கெல்லாம் அவங்க கூட தான் போவேன். ஸோ அவங்கள வந்து பார்த்தனால லஞ்சுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால் திடீர் பிளான் பார்த்திங்களா. நாங்கள் வந்து வெறும் தேங்காய் பால் புலாவும் இந்த இது மட்டும்தான் பிளான் பண்ணியிருந்தோம். அவங்க அப்பாவும் வராங்க அப்படின்னனால சரின்னு கடன்னு என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த ஃப்ரெண்டோட பொண்ணை நீ எடுமா வீடியோன்னு சொல்லிட்டு நான் வேறு வேலை பார்க்க போயிட்டேன். அந்த பக்கம் ரைஸ் வச்சுட்டு தால் பண்ணிவிட்டு ஆம்லேட் போட்டுடலாம், ப்ளஸ் இந்த தேங்காய் பால் சாதம் இதெல்லாம் இருக்குது இல்லையா, சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்னு. லேட் ஆயிடுச்சு அவங்க வர்றதுக்குமே. நான் அதனால் 1/2 மணி நேரத்தில் சமையல் முடித்தேன். ஸோ நெய் சேர்த்துட்டு அதில் வறுத்த மசாலாவெல்லாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்ததை அது கூட இப்போ சேர்த்தாச்சு. ஸோ இது வந்து நீர் தோசை கூட நல்லாயிருக்கும் போல். நான் சொன்னேன் எனக்கு நீர் தோசை பிடிக்காதுன்றனால சரி அப்போ தேங்காய் பால் புலாவ் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு. நம்ம மட்டும்தானேன்ட்டு லேட்டாக தான் வேலை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது நல்லா ரெடி ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கா. ஸோ அந்த பக்கம் ஸ்டவ் நான் ரைஸு தால் ஃப்ரைக்கெல்லாம் வேலை பண்ணிகிட்டு இருந்தனால என்ன பண்ணால் நான் இந்த பக்கம் இந்த இதை வச்சு கொடுத்துட்டேன். எடுத்து டக்குன்னு வேலை முடியட்டும், சீக்கிரம் செய்யணும் அப்படின்னு. லாஸ்ட்டாக நெய்யில் நல்லா நிறைய கருவேப்பிலை வறுத்து சேர்த்துட்டு இறக்கிட்டா பன்னீர் கீ ரோஸ்ட் ரெடி. ஸோ லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் புலாவ். இதுவும் நான் ரெசிபி எடுக்கல, அவங்க வராங்கன்னொடனே கடன்னு விளாக் எடுக்கணுன்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். வேகமாக அவங்களும் தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. பசங்க வச்சு எடுத்தாச்சு. தால் ஃப்ரையும் அண்ணு தான் பருப்பு வேக வச்சு கொடுத்தேன், அது பண்ணிட்டா. பிளெயின் ரைஸும் இருக்குது. அவங்க வந்த உடனே ஆம்லெட் போட்டேன். அவங்க சாப்பிட்டப்போ வீடியோ எடுக்க மறந்துட்டேன், ரொம்ப டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால. அவங்க சாப்பிட்டு கிளம்புனதுக்கப்புறமா நாங்கள் 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து போயாச்சு. அண்ணு வந்து கஸ்டர்ட் வேணும்னு கேட்டால். இவங்க நாளைக்கு காலங்காத்தால் கிளம்புறாங்க. சரின்னு நான் கீழே கடைக்கு போய் பால் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். கஸ்டர்ட் பவுடரும் காலி ஆகிடுச்சு. வாங்குறப்ப நான் பார்க்கல, அது பார்த்தா பிஸ்தா கேசர் ஃப்ளேவரில் இருந்தது. சரி இன்னொரு தடவை போயெல்லாம் மாற்றிட்டு வர முடியாது அப்படின்ட்டு அதையே செய்யலான்னு கொஞ்சோண்டு பால் மட்டும் காய்ச்சாதது ஜில்லுன்னு இருக்க பால் தனியாக எடுத்திருக்கேன். அதில் கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கணும். பால் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் சர்க்கரை இதெல்லாம் சேர்த்துக்கணும். அந்த ஜில்லு பாலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது க்ரீன் கலரில் இருந்தது. நார்மல் வெனிலா ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும். கவனிக்காமல் நான் பாட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ
ஸோ பாலில் வந்து சர்க்கரை ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்தேன், பத்தில் கூட 2 சேர்த்துட்டேன். நீங்கள் உங்களுக்கு சர்க்கரை எந்த அளவுக்கு தேவையோ பார்த்துட்டு அந்த மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். ஸோ பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் அது கூட சேர்த்துட்டு நல்லா திக்காய் வந்ததும் இறக்கி ஆற வச்சுட்டு அதில் ஃப்ரூட்ஸ் நமக்கு பிடிச்சமானதெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நல்லா திக்காய் வருது பாருங்கள். ஸோ இந்த பக்கம் ஏதோ வாசனைக்கு வந்து உட்காந்துருக்கான் சிட்டு. அண்ணு தான் ஹேர் கட் பண்ணி விட்டா, எப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிட்டுக்கு வந்து அவள் தான் ஹேர் கட் பண்ணி விட்டா வீட்லேயே. ஸோ ஆறிடுச்சு. நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கிணத்துல ஊற்றி வச்சுருக்கேன். அண்ணு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி தரேன்னு சொன்னான். ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா பியர்ஸு, மேங்கோ, பொமக்ரனேட், அப்புறம் இன்னொரு பழம் என்ன இருந்துச்சு, மாம்பழம். பழம் கட் பண்ணிட்டு இருக்காளா, 2 பேரும் சாப்பிட்றதுக்கு வேணும்னு சொல்லி சைட்லேயே நின்று பார்த்துட்டு இருந்தானுங்க. ஸோ நல்லா ஆறிடுச்சு ஃபேன் காற்றுல வச்சனால. இப்போது 1 மணி நேரத்தில் சாப்பிட்ணும் அப்படிங்கிறனால என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டோன்னா டக்குன்னு ஜில்லுன்னு ஆகிடும். அதுக்குள்ளே டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம்லாம் லோட் பண்ணேன் அப்படின்னா நல்லா ஜில்லுன்னு ஆகிடும். அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஒரு 1 ஹவரில் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். நார்மலாக கஸ்டர்ட் வந்து ஃப்ரீசர்லலாம் செட் பண்ணுறதுக்குலாம் வைக்க வேண்டாம். ஒரு 4-5 மணி நேரம் வச்சோன்னா நல்லா ஜில்லுன்னு ஆகிடும். நான் உடனே சாப்பிட்ணும் அப்படிங்கிறனால ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். ஸோ மற்ற வேலைலாம் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சூடுக்கும் அதுக்கும் ஆஹா ஜில்லுன்னு தொண்டையில் இறங்குறப்ப வேறு லெவலில் இருக்குது. ஹோப் இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.